கேட்குறேன். எப்படி இருந்தது நேற்று என்டிஏ மீட்டிங்? இந்த ஒரு மீட்டிங்கை வச்சு ஒரு ஸ்டெப் அகடா எதிர்கட்சி போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு மூவ் அப்படின்னு சொல்லப்படுது. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நேற்றைய கூட்டம் அப்படிங்கிறது ஒரு என்டிஏ ஒரு தங்களோட ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்காக அவங்க இப்போ ஏன்னா அவங்களுக்கு ஒரு 5 மாநில தேர்தல் இருக்குது. இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை அஇஅதிமுகவுக்கு ஒரு மாநில தேர்தல் வேணால் பாண்டிச்சேரியை சேர்த்து வேணால் சொல்லலாம். ஆனால் என்டிஏவை பொறுத்தளவில் அவங்களுக்கு 5 மாநில தேர்தல். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தடவை அவங்க அந்த 5 மாநில தேர்தலை தமிழ்நாட்டில் முதல் கூட்டத்திலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அஸ்ஸாமில் அவங்க ஆட்சி இருக்குது, மேற்கு வங்காளத்தில் எஸ்ஐஆர் அது இதுன்னு மம்தா தீதியோட ரொம்ப பெரிய அளவில் அங்கே இன்டென்ஸான ஒரு அரசியல் போகுது. இன்ஃபேக்ட் அங்கே அவங்க போல் பொசிஷனில் இருக்காங்க. இந்த வருஷம் அவங்க ஆட்சிக்கு வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்குது. அப்போது கேரளாவில் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. பாண்டிச்சேரியில் ஏற்கனவே கூட்டணி அரசாக இருந்தால் கூட அது எப்படி வரும்னு தெரியல. அப்போ தமிழ்நாட்டில் நாம் ஒரு முதல்ல இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டில் போயிருக்காங்க. இப்போ அஇஅதிமுகவிலிருந்து பிரிந்து சென்று தனி அணியாக இயங்கிய ஐயா டிடிவி தினகரன் அவர்களும் ஐயா எடப்பாடி அவர்களும் நேற்று சந்தித்து கொண்டது தான் நேற்றைய நிகழ்வோட மிக முக்கியமான ஒரு அம்சம். நேற்று அதிக கரவொலி எழுந்த கணங்களும் அந்த 2 கணங்கள் தான். ஒன்று, இவர் அவரை நோக்கி போய் கைகுலுக்கிய அந்த தருணம். ரெண்டாவது அவரை ஐயா டிடிவி ஐயா எடப்பாடி அவர்களை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், என்டிஏவினுடைய தமிழக தலைவர், தமிழக முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற இடத்துல அவர் அதை அக்னாலஜ் பண்ணி பேசினது அப்படிங்கிறது தான் கேடர் மத்தியில் ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்து. பிரதமர் வருகையை விட பிரதமருடைய உரையை விட அந்த கூட்டத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறது டிடிவியும் இபிஎஸும் சந்தித்ததும் அதை இணைக்கிற சக்தியை பிரதமர் ஐயா தான். ஏன்னா அந்த கூட்டணி இவ்வளவு வேகமாக ஒரு வடிவம் கொண்டதுக்கு காரணம் பிரதமர் ஐயா அமித்ஷா இவங்க தான் அதை உருவாக்குறாங்க. ஆனால் அப்படி உருவாக்கப்பட்ட மேடையில் ஒரு தமிழக அரசியலோடு நம்ம பொருத்தி பார்க்குற பொழுது ஒரு கணம் முக்கியமான கணமாக இருக்கும்ல. அந்த கணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் பரஸ்பரம் அன்பை பரிமாறிக்கொண்டதும் அந்த விஷயங்கள் தான். ஆனால் அதுக்கப்புறம் கூட ஒரு அருமையான ப்ரெஸ் மீட் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது 2 பேருமே நல்ல தயாரிப்பாக வந்திருந்தாங்க. ஈவன் அதில் பொசிஷன் ஒருங்கிணைந்ததா ஒருங்கிணைக்கப்பட்டதா இல்லை, அது நம்ம கேட் அண்ட் மவுஸ் கேமுங்க. ஏன்னா அது நம்ம கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா